ஹலோ. இப்போ அடிக்கிற மழைக்கு திடீர்னு பார்த்தா சம்மரில் இப்படியெல்லாம் மழை பெய்யவே எல்லோரும் ஜாலியாக இருக்கும். மழைனாலே வாய் சாப்பிடணும் போலயே இருக்கும். அதனால் என்னடா இருக்குன்னு பார்த்தா கோஸ் நிறையா இருந்துச்சு எங்கள் வீட்டில். ஸோ கோஸ் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதில் ஆனியன், மின்ட்டு, கொரியாண்டர், கருவேப்பிலை, தட்டின பூண்டு, பச்சை மிளகா அதெல்லாம் கொஞ்சம் வெட்டி கலந்துட்டு இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மைதா போட்டுக்கோங்க. மைதா வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் இதில் வந்து 2 ஸ்பூன் மைதா போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். இவங்கெல்லாம் எதுக்குன்னா வந்து இவங்க நம்ம எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. இதுதான் நான் நினச்சிட்ருக்கேன். இதோட ஆக்சுவல் ரீசன் எதுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அடுத்தது நம்ம ஹீரோ கடலை மாவு. எந்த போண்டா எதுனாலும் நமக்கு கடலை மாவு தான் ஹீரோ. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் ஸ்மெல் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ரெட் சில்லி பவுடர் வந்து என்கிட்ட அதுதான் இருந்துச்சு, அதனால் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தாலும் போட்டிங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும். ஆனால் நான் வந்து இந்த கலரை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக மஞ்சள்தூள் போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு வெறுமாவே கலந்துக்கோங்க. மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆகட்டும் இந்த மாதிரி. அப்புறம் வந்து லைட்டாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சோடனே எனக்கு வந்து ஏதோ கடலை மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கடலை மாவும் முன்னாடி சொன்ன மாதிரி மஞ்சள்தூள் எக்ஸ்ட்ராவும் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஜாலியாக பிசைஞ்சு எடுத்துட்டா நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இதெல்லாம் பண்ணுற கேப்பில் இங்கே பாருங்கள், நான் பூண்டு தட்டுறதை பார்த்த இவங்க அங்கே இருக்க கோஸ் பிட்டெல்லாம் எடுத்து வச்சு இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க தான் செஃப் ஆஃப் த டே மாதிரி. இதில் போஸ் வேறு வீடியோவுக்கு. அப்புறம் எண்ணெயில் வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். வடை மாதிரியும் போடலாம், இல்லை போண்டா மாதிரியும் போடலாம். ஆனால் போண்டா மாதிரினா கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் வந்து இர்ரெகுலர் ஷேப்பில் தான் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு பச்சை மிளகாய் இதுலேருந்து பிரித்து எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாப்பா கொடுக்குறனால. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ போட்டு க்ரன்ச்சியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். டாடா.